கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் கையில் கவ்விக்கொண்டிருந்த அந்த பாம்பு விரியன் பாம்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விரியன் பாம்பு அதிக விஷமுள்ளது. வேதத்தில் லிவியாத்தான் என்று அழைக்கப்படுகிற கோணலான வள சர்ப்பம் என்று ஏசாயா 27:1 நாம் வாசிக்கிறோம். ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த சாத்தானாகிய இந்த பழைய வலு சர்ப்பம் என்றும் சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் வஞ்சித்து ஏமாற்றிக்கொண்டு பேருக்காக ஞானஸ்தானம் பெற வந்தவர்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று மத்தேயு 3:7 நாம் வாசிக்கிறோம். இப்படி யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து கேட்டார், கர்த்தர் உங்களுக்கு சர்ப்பங்களின் மேல் அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா 10:19 நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 91:13 வாசித்து பாருங்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று. கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க காரணம் என்ன? அவர் தாமே சிலுவையில் அந்த பிரகாரமாகிய வலு சர்ப்பத்தை சந்தித்து தன்னுடைய ஆணிகள் கடாவப்பட்ட காலினாலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். கர்த்தர் அந்த சர்ப்பத்தின் மேல் ஜெயம் கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுலின் கையில் தொங்கிக் கொண்டிருந்த பாம்பு அவரை கடிக்கவில்லை, கவ்விக்கொண்டிருந்தது. கடிப்பது என்பது வேறு, கவ்விக்கொண்டிருப்பது என்பது வேறு. அந்த பாம்புக்கு அவரை கவ்வத்தான் முடிந்ததே தவிர கடிக்க முடியவில்லை. காரணம், அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திற்குள்ளே இயேசுவின் இரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. நீங்கள் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டீர்களோ அப்பொழுதிருந்தே உங்களுக்குள்ளே இயேசுவின் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறபடியால் பிசாசினால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாம்பை பார்த்து அதனுடைய அழகை பார்த்து ரசித்து கொண்டிருக்கவில்லை, அதனை உதறி போட்டார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கையிலே எந்த விதமான பிசாசின் அதிகாரமும் துர்க்கிரியையும் செய்யாதபடி அதை உதறி போடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வெறுமனே கீழே உதறி போடவில்லை, கீழே பற்றி எரிந்து கொண்டிருந்த அக்கினியிலே உதறி போட்டார். உதறுவதற்கு என ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியின் அக்கினி. அதை அவர் உதறி போடும் பொழுது, சத்ருவே, என்னுடைய கையில் தொங்குவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? உன்னை நான் என் கையை விட்டு என் வாழ்க்கையை விட்டு உதறுகிறேன். என் குடும்பத்திற்குள்ளே நீ வரக்கூடாது, பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடாது என்று அந்நிய பாஷை பேசிக்கொண்டே அதை உதறியிருப்பார் என்று நினைக்கிறேன். அது கீழே அக்கினியில் விழுந்து சுட்டரிக்கப்பட்டு போனது. அதை கண்ட அந்த ஊரார் எல்லோரும் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். கப்பல் உடைந்ததால் நீந்தி வந்து தப்பித்தாலும் அங்கேயும் பழியும் பாவங்களும் தொடர்ந்தன. சர்ப்பம் அவர் கையிலே கவ்விக்கொண்டதை அந்த தீவை சேர்ந்தவர்கள் பார்த்ததும் அவர் கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்து செத்து போவார் என்று நினைத்திருப்பார்கள். அவர்கள் பார்த்ததெல்லாம் கையில் தொங்குகிற பயங்கரமான விரியன் பாம்பு என்பதை மட்டும்தான்.
அது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றும் சடுதியாய் வீக்கம் கண்டு மரித்து போவார் என்றும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய பலத்தினாலே அந்த பூச்சியை அக்கினியிலே உதறிவிட்டு தீங்கு ஒன்றையும் அடையாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.